ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 எக்ஸாம் வந்து முடிஞ்சு நம்ம இப்போ ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம், வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். ஆஃப்டர் தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குரூப் 4 ரிசல்ட் வரப்போகுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டேட்டை சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ எந்த டேட்டில் வரும் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில வீடியோக்களில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஓவரால் ரேங்கு, கம்யூனல் ரேங்கு. ஓகேங்களா? ஸோ ஓவரால் ரேங்க் கொடுப்பாங்க, கம்யூனல் ரேங்க் கொடுப்பாங்க. அதனால் என்ன யூஸ்? ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தேவை எது ஸோ ரெண்டுமே தேவை தான். அந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்யூனல் ரேங்க் வேணுமா, ஓவரால் ரேங்க் வேணுமா, ஓகே, எதை பார்த்து நம்ம போஸ்டிங் எடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? நிறையா கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம போட்டிருக்கிறோம். குரூப் 4 2026க்கு 1 இயர் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் மை 2026 அப்படின்னு ஒரு ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ், ஓகேங்களா? ஸோ எல்லாமே கலந்துருக்கும். கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எப்படி எந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறோம். புது சிலபஸ் இப்போ 2025 நியூ சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா? தமிழில் எல்லாமே சிலபஸ் மாற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் அவுட் ஆஃப் புக்ஸு. இப்போ ஸ்கூல் புக்ஸு, நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ். அவுட் ஆஃப் புக்ஸ் மீன் ஈரா இளங்கமர்னார், தொல்காப்பியம், நன்னூல், ஓகேங்களா? அதேமாதிரி இந்த ஆட்சி தமிழ் சொல்லகராதி, ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஸ்டின்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அந்த நம்ம ரெடி பண்ணுற அந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்ஸும் உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுலேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுலேருந்தே உங்களுக்கு வந்து விளக்கமாக டெஸ்ட் ஷெட்யூல் இருக்கும். ஓகேங்களா? அந்த டெஸ்ட் ஷெட்யூலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் விளக்கமாக இருக்கும். வீக்லி ஒரு டெஸ்ட் தான் நடக்கும். ஸோ இதை நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேட்ச் இது ஒன் டைம் பேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு எக்ஸாம் வரலுமே அது நடக்கும். ஓகேங்களா? எக்ஸாம் வரலுமே நீங்கள் பே பண்ண தேவையில்ல, நடந்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஷெட்யூல் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அப்லோட் செய்வோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஎன்பிசியை பொறுத்தவரையிலும் ஓகேங்களா, இப்போ நீங்கள் எந்த எக்ஸாமாக வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு தான் நம்ம ஈகர்லி வெயிட்டிங். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 2025 ரிசல்ட்டுக்காக தான் நம்ம வெயிட்டிங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ குரூப் 4 பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் விடுவாங்க. அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓவரால் ரேங்க், ஓகேங்களா, ஓவரால் ரேங்க்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி கம்யூனல் ரேங்க்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இந்த கம்யூனல் ரேங்க்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதை தான் நம்ம வந்து ரிசல்ட் வந்தோடனே நம்ம இதை தான் என்ன பண்ணுவோம், நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்தோடனே நம்ம பார்ப்போம். ஓகே, சரி, ரைட்டு. இப்போ நான் ஒரே ஒரு கம்யூனிட்டி மட்டும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரே ஒரு கம்யூனிட்டி மட்டும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட ஜேஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2300 இருக்குது. ஓகேங்களா? ஜேஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2300 இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ இதில் பிசி நம்பர் எடுத்துக்குவோம். பிசி நம்பர் எடுத்துகிட்டா அவங்களுக்கு வந்து 26%. ஓகேங்களா? 26%. ஓகேங்களா? ஸோ 26%னா எவ்வளோ சீட்டு வரும், 26%னா உங்களுக்கு வந்து ஒரு 610 சீட் வருது. ஓகேங்களா? ஒரு 610 சீட் வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓவில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு இருக்கக்கூடிய வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 610 சீட்டு. புரியுதுங்களா? 610 சீட்டு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு 710 சீட்டு ஜென்ரல் இருக்குது. அதில் ஒரு 350 சீட்டு கண்டிப்பாக எடுப்பாங்க. ஓகேங்களா? அப்படி 350 எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 960. ஓகேங்களா? 960. ஓகே, இப்போ 960 வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் மூவிங் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1100 அப்படிங்கிறது ஒரு சேஃப். ஓகேங்களா? 1100 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப். ஓகேங்களா? அப்போ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஜேஏ வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இதை தான் நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ 1100, இந்த 1100 அப்படிங்கிறது என்னென்னா கம்யூனல் ரேங்க். ஓகேங்களா? இந்த 1100 அப்படிங்கிறது என்னது,
கம்யூனல் ரேங்க். ஓகேங்களா? அப்போ இந்த கம்யூனல் ரேங்க் பிசி கம்யூனல் ரேங்கை பொறுத்தவரையிலும் ஒரு 1100 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் சேர்த்து போகலாம், நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இருந்தாலும் இதில் ஓவரால் ரேங்க் கம்யூனல் ரேங்க் அந்த பிரச்சனையை மட்டும் நம்ம இதில் சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகேவா? சரி, இப்போ கணக்குப்படி வந்து என்னென்னா ஒருத்தன் 1லேருந்து 1100 ரேங்க் வரலுமே பிசி கம்யூனிட்டியில் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகுது, கண்டிப்பாக அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க். ஓகேங்களா? கம்யூனல் ரேங்க். சரி, ரைட்டு. இப்போ நீங்கள் 1100ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 1100 கம்யூனல் ரேங்க் பிசியில் வந்து 1100 அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஓவரால் ரேங்கில் என்னன்னா அப்படியே டபுள் மடங்கில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 2200 ரேஞ்சில் இருப்பீங்க. ஓகேங்களா? என்ன பண்ணுவீங்க, 2000 இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஆனால் மேக்ஸிமம் 95% இந்த சரௌண்டிங்கில் தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2200 இருப்பீங்க. கம்யூனல் ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1100 இருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரல் கம்யூனல் ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 500 இருக்கிறீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ஒரு 1000 ரேஞ்சில் இருப்பீங்க. 1000 அல்லது 950 அந்த மாதிரி ரேஞ்சில் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ பிசி பொறுத்தவரையிலும் கம்யூனல் ரேங்கில் என்னவோ அதில் டபுள் மடங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கில் இருப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து உண்மை. ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். சரி, ரைட்டு. இதுதான் வந்து ரேங்கினுடைய பிசி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க்கும் ஓவரால் ரேங்க்கும் இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இது என்ன யூஸு ஓவரால் ரேங்க் என்ன யூஸு, கம்யூனல் ரேங்க் என்ன யூஸ் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ ஓவரால் ரேங்கை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் ரேங்கை பொறுத்தவரையிலும் இப்போ நீங்கள் ஒரு 2200வது ரேங்கில் இருக்கிறீங்க. ஓகேங்களா? ஓவரால் ரேங்கில் 2200வது ரேங்கில் இருக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு நாளைக்கு 400 பேரை கூப்பிட்றாங்க. அப்போ 400ஆல் நீங்கள் டிவைட் பண்ணால் என்ன வரும், 5 பாயிண்ட் சம்திங் வருதா? அப்போ 6வது நாள் உங்களை என்ன பண்ணுவாங்க, 6வது நாள் கூப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 400 பேரை கூப்பிடும்போது நீங்கள் 2200வது ரேங்க் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 400 பேரை கூப்பிட்டா நீங்கள் என்னது, உங்களை 6வது நாள் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஓவரால் ரேங்க் அப்படிங்கிறது உங்களை எந்த நாளில் கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் தான். ஓவரால் ரேங்கை வச்சு தான் உங்களுக்கான கவுன்சிலிங் டே, ஓகேங்களா, எத்தனாவது டே நீங்கள் கவுன்சிலிங் போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் ரேங்க் தான். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ உங்களுக்கான சீட்டு, ஓகேங்களா, உங்களுக்கான சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறது யாருன்னா இந்த கம்யூனல். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா 1வது ரேங்க்லேருந்து 1100வது ரேங்க் வரலும் கம்யூனலுக்குள்ள பிசி கம்யூனலுக்குள்ள 1100 ரேங்க் வரலும் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் போஸ்டிங் நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் இது. அப்போ 1100வது ரேங்காக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும். அப்போ வந்து உங்களுக்கு போஸ்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனல் ரேங்க் தான். புரியுதுங்களா? உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் பண்ணுறது யார், இந்த கம்யூனல் ரேங்க். ஓகேங்களா? உங்களை கவுன்சிலிங்க்கு எந்த டேவில் கூப்பிட போகிறாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது யார், இந்த ஓவரால் ரேங்க். புரியுதுங்களா? இதுதான். ஸோ ஓவரால் ரேங்க்கும் கம்யூனல் ரேங்க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஓகேங்களா? ஃபைனலி ஓவரால் ரேங்க் அப்படிங்கிறது நீங்கள் எந்த டே கவுன்சிலிங் போக போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து ஓவரால் ரேங்க். உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறது கம்யூனல் ரேங்க். புரியுதுங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ நிறைய இது கேட்டிங்க, எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். கம்யூனல் ரேங்க் பார்த்தாவே போதும். ஓவரால் ரேங்க் வச்சு நீங்கள் எந்த நாள் வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.